அன்புள்ள அன்பர்களே, சிங்கநாதம் யூடியூபின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம். இந்த சேனலுக்கு, சிங்கநாதம் சேனலுக்கு பெரும்பாலோர் எனக்கு ஆதரவு தெரிவிப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மீண்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை அதிகமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நோட்டிஃபிகேஷன் நிறைய நபர்களுக்கு போகும், வியூவர்ஸ் அதிகரிக்கும் என்ற விண்ணப்பத்துடன் இந்த யூடியூபிற்கு, சிங்கநாதம் யூடியூபிற்கு அனைவரும், அனைத்து ரசிகர்களும், அனைத்து பார்வையாளர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடன் மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உள்ள விஜய் தலைமையில் உள்ள அரசாங்கம் இது விஜயின் அரசாங்கம், இது ஒரு மாற்றம் என்ற ஒரு எண்ணத்தில்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள். மக்கள் இந்த விஜய் நிறுத்தி வைத்த வேட்பாளர்களை சற்றும் அறிய மாட்டார்கள். அவர்களை பார்த்து இவர்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை என்பது திண்ணம். இப்போ என்னன்னு கேட்டால், விஜய் என்ற ஒரு மாபெரும் மனிதர், மக்கள் முன்பு அவருக்கு மிகுந்த கவர்ச்சி உள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே இரண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து இதற்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மக்கள் டிவிகேவிற்கு வாக்களித்துள்ளார்கள். டிவிகேவுக்கு வாக்களித்துள்ள காரணத்தால் இது குழந்தைகள் பெரும்பாலும் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இவர்கள்ட்ட சொல்லி விஜய்க்கு ஓட்டு வாங்கி தந்ததாக ஒரு பேச்சு பேசப்படுகிறது. எப்படியானாலும் சரி, இது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நல்லதாக இருக்கும். ஆனால் மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு பெரிதொரு திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். கி வீரமணி, திராவிடர் கழகம், அவரும் சொல்கிறார் இது ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஆட்சி தான் என்று சொல்கிறார். இது போட்டும், நமக்கு பொருளாதார ரீதியாக மக்களுக்கு நல்லது செய்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் விஜய் அவர்களுக்கு மேன்மேலும் ஆதரவு பெருகும் என்று நான் கூறிக்கொண்டு, என்னுடைய மேலும் சில அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிகர்களை உங்களுக்கு முன்னர் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்போது 234 எம்எல்ஏக்கள் உள்ள நம்முடைய சட்டப்பேரவையில் மெஜாரிட்டிக்கு 118 வேண்டும். இன்றைய நிலையில் 5 உறுப்பினர்கள், அதாவது திருச்சி கிழக்கு விஜய் நின்றதை அவர் வித்ரா பண்ணது, அதிலிருந்து மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆக இந்த 5 தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எண்ணிக்கை 234 - 5 229 வருகிறது. இதை 2ஆல் வகுத்தால் 115, மெஜாரிட்டிக்கு 115 வேண்டும். இப்பொழுது விஜயிடம் இருப்பது 107. விஜய் தனியாக சுயாட்சி நடத்த வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சிகளையும் திருமாவையும் ஐயுஎம்எல் இவர்களின் ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்றால் இவரிடம் உள்ளது 107. இப்பொழுது 5 தொகுதிகளுக்கு தேர்தல் மீண்டும் நடக்கப் போகிறது. இவருக்கு 112 கிடைக்கும். ஆனால் இந்த 5 தொகுதியை கழித்தால் இன்றைய தேதியில் 229 2ஆல் வகுத்தால் 115 வேண்டும். அவரிடம் இந்த 5ஐயும் அவர் வெற்றி பெற்றால், இப்போது காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் 115 ஆகும், 112 ஆகும். ஆனால் மெஜாரிட்டி 115. அப்போவும் 3 இடங்கள் கம்மியாகத்தான் கிடைக்கும். அதுபோல் மேலும் 10 எம்எல்ஏக்கள், அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் இன்று பெரும்பாலும் வெளியே வர துடிக்கிறார்கள். அவர்களும் பதவி முகத்தில் இருக்கிறார்கள். அப்படி மேலும் 10 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்தால் 219 ஆகும்.
டோட்டல் எண்ணிக்கை, அசம்பிளி எண்ணிக்கை. அப்பொழுது 219 என்றால் 110 மெஜாரிட்டி வேண்டும். அந்த 110 மெஜாரிட்டியில் மீண்டும் ஒரு 10 தொகுதி, இந்த 10ஐயும் சேர்த்தால் இவருக்கு கிடைக்கப் போகுது. இன்னும் மேலும் ஒரு கூட்டினால் 107 + 15 122. அதுவும் ஒரு சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டி தான் இவருக்கு கிடைக்கும். ஆகவே இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்றால் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 நபர்கள், திருமாவின் 2 நபர்கள், கம்யூனிஸ்டுகள் 4 நபர்கள், 13 பேரும் சேர்ந்து இவருக்கு விஜய்க்கு நிரந்தரமாக ஆதரவு அளிக்க வேண்டும். அப்பொழுது நிரந்தரமாக இவருக்கு அவர்கள் அளிப்பார்கள் என்ற உத்தரவாதம் இருந்தால் மேலும் 10 எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் விஜய்க்கு இந்த மெஜாரிட்டி கிடைக்காது என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், மீண்டும் தேர்தல் நடந்தால் இப்பொழுது 5, இனி ஒரு 10, 15 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்பது எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதில் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் வீழ்த்தி விடுவார்கள். இந்த 15 எம்எல்ஏக்கள் மீண்டும் நின்று மீண்டும் தோற்று போவார்கள். விஜய்க்கு எந்த லாபமும் கிடைக்காது. ஆகவே விஜய் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். அதுபோல் இந்த லீமோரஸ், அவர்தான் மார்டின், லாட்ரி மார்டினுடைய லீமோரஸ், அவர்தான் எடப்பாடிக்கு பல கோடி ரூபாய்களை கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விலைக்கு வாங்கி துணை பொதுச் செயலாளராகவும் லால்குடி எம்எல்ஏவாகவும் ஆகியுள்ளார். இவர் பெருந்த சதி செய்து சதித்திட்டம் தீட்டித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முற்பட்டுள்ளார். இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்களெல்லாம் மீண்டும் இந்த தாய் கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொள்ள முற்படுகிறார்கள். எஸ்பி வேலுமணி அவரை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த சிவி சண்முகம் பேசிய பேச்செல்லாம் சாதாரண பேச்சு அல்ல. அவரை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் இணைத்து கொண்டால் பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஆகவே சிவி சண்முகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது. எப்படி சசிகலாவை சேர்க்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் எடப்பாடியார் இருக்கிறாரோ அதுபோல் இவரையும் சேர்க்கக்கூடாது என்பதை என்னுடைய எண்ணம். அதே சமயம் எடப்பாடியாரும் ஒரு மிக நல்ல மனிதர், நேர்மையானவர், நாணயமானவர் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். இதை பற்றியெல்லாம் மீண்டும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. பேசுவோம் தொடர்ந்து. இந்த சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சிங்கநாதம் யூடியூபிற்கு எல்லோரும் பேராதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மிக அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.